வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேர் பண்ணை ஆலை ஆடம்பர தேர்பவனியில் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் பங்கேற்று ஆடம்பர தேர்பவனை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித விண்ணேர் பண்ணை 173வது ஆண்டு பெருவிழா கடந்த 5ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நவநாட்களில் தினமும் காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி, மாலை 5:30க்கு நவநாள் சிறப்பு திருப்பலி, தேர்பவனி, நற்கருணை நடந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஆண்டு பெருவிழா நடந்தது. காலை 4:30, 5:30, 6:30, 8:11 மணிக்கு திருப்பலிகள் நடைபெற்றன. காலை 8 மணி திருப்பலியில் கோட்டாறு மறைமாவட்ட முன்னாள் ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் திருப்பலி நடத்தினார். அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு தொடங்கிய ஆடம்பர தேர்பவனை புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று திருப்பலிக்கு பின் கொடியிறக்கமும் நடைபெற்றது. மேலும் நாளை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் உறுதி பூசல் திருப்பலி நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவ சகாயம் தலைமையில் பங்கு மக்கள் செய்துள்ளனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் கோயில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் கோயில் ஆடி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் செங்கல்நீர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் காட்சியளித்த அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி வந்தார். இந்த தேரோட்டத்தில் தேரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உட்பட பலர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசித்தனர். தேரோட்டத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை தலைவர், அமைச்சர்கள் பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர். பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணையலாமா என 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி புதுச்சேரி அடுத்த கீழூர் கிராமத்தில் மக்கள் பிரதிநிதிகளிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற 178 மக்கள் பிரதிநிதிகளில் 170 பேர் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்தனர். அதையடுத்து அதே ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை அடைந்ததாக பிரகடனம் செய்யப்பட்டது. புதுச்சேரிக்கு விடுதலை கிடைக்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட வில்லியனூர் அடுத்த கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையடுத்து கீழூரில் உள்ள நினைவு தூணுக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தனர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுகளுக்கு இனிப்புகள் கொடுத்து பாராட்டு தெரிவித்தனர். சுதந்திர தின விழாவில் நடைபெற்ற அணிவகுப்பில் அரசு பள்ளி ஆண்கள் பிரிவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி சுழல் கோப்பையை தட்டி சென்றது. புதுச்சேரி சுதந்திர தின விழாவில் சிறந்த அணிவகுப்புகளுக்கு முதல்வர் ரங்கசாமி சுழற்கோப்பையை வழங்கினார். இதில் காவலர் படை பிரிவில் கமாண்டோ பிரிவுக்கும், காவல் அல்லாத பிரிவில் ஊர்காவல் படை பெண்கள் பிரிவுக்கும், NCC முதுநிலை ஆண்கள் பிரிவில் தரைப்படை பிரிவு மாணவர்களுக்கும், முதுநிலை பெண்கள் பிரிவில் விமானப்படை பிரிவு மாணவிகளுக்கும், NCC இளநிலை ஆண்கள் பிரிவில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை மாணவர்களுக்கு கூட்டாகவும், இளநிலை பெண்கள் பிரிவில் தரைப்படை, கடற்படை, விமானப்படை மாணவர்களுக்கு கூட்டாகவும், கல்வித்துறை சார்ந்த சிறப்பு பிரிவில் NSS மாணவிகளுக்கும், அரசு பள்ளி ஆண்கள் பிரிவில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும், பெண்கள் பிரிவில் அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கும், தனியார் பள்ளி ஆண்கள் பிரிவில் அமலோற்பவம் பள்ளி மாணவர்களுக்கும், பெண்கள் பிரிவில் புனித க்ளூனி மேல்நிலைப் பள்ளிக்கும் சுழற்கோப்பை வழங்கப்பட்டது.
சிறந்த கலை நிகழ்ச்சிக்கான அரசு பள்ளி பிரிவில் பெத்துசெட்டிப்பேட்டை பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கும், தனியார் பள்ளி பிரிவில் முத்துரத்தின அரங்கம் மேல்நிலைப் பள்ளிக்கும் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் மாத்திர் மந்திர் பகுதியில் சுதந்திர தின விழா மற்றும் அரவிந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு ஆரோவில் வாசிகள் தீமூட்டி கொண்டாடினர். மகான் அரவிந்தர் 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்தார். ஆன்மீகத்தின் மீது ஏற்பட்ட ஈடுபாடு காரணமாக 1910ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு வந்தார். இங்கு ஆன்மீக தேடலில் ஈடுபட்ட அவர் பின்னர் அரவிந்தர் ஆசிரமத்தை உருவாக்கினார். புதுச்சேரியில் ஆன்மீக பணியில் ஈடுபட்ட அரவிந்தர் 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்தார். ஆண்டுதோறும் அரவிந்தரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஆசிரமத்தில் ஆகஸ்ட் 15இல் கொண்டாடப்பட்டு வருகிறது. நேற்று பிறந்த நாளையொட்டி ஆசிரமத்தில் உள்ள அரவிந்தரின் சமாதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அங்கு கூட்டு தியானம் நடைபெற்றது. அரவிந்தர் மற்றும் அன்னை வசித்த அறைகள் பொதுமக்கள் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தன. இவற்றை பொதுமக்கள் பலர் தரிசித்தனர். இதனிடையில் கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நேற்று காலை அரவிந்தர் ஆசிரமத்தில் தரிசனம் செய்தனர். மேலும் தியானத்திலும் ஈடுபட்டனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் உள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்தில் அரவிந்தரின் 152வது பிறந்தநாள் விழாவும் நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவும் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நேற்று அதிகாலை ஆரோவிலின் மைய பகுதியான மாத்திர் மந்திர் பகுதியில் அமைந்துள்ள திறந்தவெளி கலையரங்கில் அதிகாலையில் தீமூட்டி கொண்டாடினர். இதில் ஆரோவில் வாசிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவையொட்டி மாத்திர் மந்திர் பகுதி வண்ண விளக்குகளாலும் திறந்தவெளி கலையரங்கம் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெற்ற புதுச்சேரி கலை விழாவை கவர்னர் மற்றும் முதல்வர் ஆகியோர் முரசு கொட்டி தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் புதுச்சேரி கலை விழா 2024 துவக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று மாலை நடந்தது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முரசு கொட்டி விழாவை தொடங்கி வைத்தார். இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இயக்குனர் கலிய பெருமாள், தென்னக பண்பாட்டு மையத்தின் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்தியாவிலே நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை புதுவையில் அதிகமாக இருக்கிறது. இதனை இன்னமும் மேம்படுத்த வேண்டும். புதுச்சேரியை சுற்றுலா மையமாக கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த கலை விழாவும் ஒன்றாக இருக்கிறது. வாரத்தில் வார இறுதி நாட்களில் கலை நிகழ்ச்சிகளை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். காரைக்காலில் 78வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை புதுச்சேரி அமைச்சர் PRN திருமுருகன் ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவானது காரைக்கால் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்க மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மூவர்ண பலூன்களை அமைச்சர், ஆட்சியர் பறக்கவிட்டனர். சுதந்திர தின உரையில் அமைச்சர் PRN திருமுருகன் பேசுகையில், காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் மணிகண்டன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்நிவாசில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்றார். சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி ராஜ்நிவாசில் கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று மாலை தேநீர் விருந்தளித்தார். இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, பாஜக தலைவர் செல்வகணபதி MP, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், MLAக்கள் KSP ரமேஷ், நேரு என்கின்ற குப்புசாமி, ராமலிங்கம், கல்யாண சுந்தரம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, வெங்கடேசன், ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர்.
கவர்னரின் விருந்தை இந்த முறை புறக்கணிக்காமல் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், MLA-க்கள் அனிபால் கென்னடி, சம்பத் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் தலைமை செயலர் சரத் சவுகான், DGP ஷாலினி சிங், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், கலெக்டர் குலந்துங்கன், பாமக அமைப்பாளர் கணபதி, தமிழ்சங்க தலைவர் முத்து மற்றும் அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் தேற்றறிவு அன்னை ஆலய 283ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலில் 300 ஆண்டுகள் பழமையான புனித தேற்றறிவு அன்னை ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் 283வது ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நேற்று மாலை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித தேற்றறிவு மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர்பவனி முடிவில் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தேர்பவனியில் ஜெபங்களை வாசித்தபடி நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஆதிதிராவிட நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இயக்குநர் இளங்கோவன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்று மரியாதை செலுத்தினார். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்த போராடி பெற்ற இந்த விடுதலையை கொண்டாடி மகிழ்வோம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் என உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன், கதிரவன், தேவி மற்றும் நல அதிகாரிகள், நல ஆய்வாளர்கள் உட்பட ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருப்படத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊரணி பொங்கல் விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 10ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழாவினை முன்னிட்டு ஊரணி பொங்கல் வைத்தல் விழா நடைபெற்றது. இதில் மூலவருக்கு மோகினி அலங்காரம், ஆலயத்திலிருந்து குதிரை புறப்பாடு, மேட்டுப்பாளையம் வெள்ளம் தாங்கி ஐனாரப்பன் சுவாமிக்கு குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைத்து மேட்டுப்பாளையம் களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் சென்றடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு வெள்ளந்தாங்கி ஐனாரப்பன் பொற்கிளை பூரணியுடன் சிவவாத்தியை முழங்க சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்கள், நர்சிங் பணியாளர்கள் என 900க்கும் மேற்பட்டோர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இதனால் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்கவில்லை. அதே நேரத்தில் அவசர சிகிச்சை, ICU, பிரசவ பிரிவுகள் செயல்பட்டன. மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் உட்பட
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த தையல்காரருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி திருக்கனூரில் உள்ள ஜவுளிக்கடை அருகே தையல் கடை நடத்தி வருபவர் விழுப்புரம் மாவட்டம் ராதாபுரத்தை சேர்ந்த கந்தன். கடந்த 2020ஆம் ஆண்டு 12 வயது சிறுமி தனது தாயுடன் அந்த ஜவுளி கடைக்கு வந்தார். சிறுமியை தையல் கடை அருகே நிற்க கூறிவிட்டு ஜவுளி கடைக்கு அவரது தாய் சென்ற நிலையில் அந்த சிறுமிக்கு கந்தன் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து கந்தனை கைது செய்தனர். புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் கந்தனுக்கு 3 ஆண்டுகள் சிறையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 1 லட்சம் நிவாரணமாக வழங்கும் அரசுக்கு பரிந்துரைத்தார். புதுச்சேரியில் கோவில் திருவிழாவில் முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலய தேர்பவனி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்க புதுச்சேரி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் குடும்பத்துடன் வீராம்பட்டினத்தில் தங்கி விழாவை கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புவனகிரியை அடுத்த கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியை சேர்ந்த வள்ளிமலை என்பவர் வீராம்பட்டினம் திருவிழாவில் சாமி வேடம் அணிந்து பக்தர்களிடம் யாசகம் பெற்று வந்துள்ளார். அப்பொழுது வள்ளிமலை திடீரென அவ்வழியே சென்ற இளைஞர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் வள்ளிமலையை சரமாரியாக தாக்கியதால் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தார். இது குறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் வள்ளிமலையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் போகும் வழியிலே உயிரிழந்து விட்டார். இது தொடர்பாக வீராம்பட்டினம் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் 78வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு, பொது கழிப்பறை ஆகிய அடிப்படை வசதிகள் அமைப்பது, கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க கண்டறியும் பணியை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழா பெத்துசெட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் உறுப்பினர்கள் நீலேஷ் பட்டேல், ஜெயபிரகாஷ், பிரபாகரன், ஸ்ரீகாந்த், சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இந்த விழாவில் ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். தென்கரை ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத கடைவெளி பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி எம்ஜிஆர் சாலை தென்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி கோட்டுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் அம்மனுக்கு மஞ்சள், திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார்.
நம் தேசத்தின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது. இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நாட்டின் 78வது சுதந்திர தினம் நேற்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள தௌஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாவட்ட செயலாளர் ஃபயாசுதீன் தலைமையில் மருத்துவ அணி செயலாளர் ஜாகிர் அப்பாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தையொட்டி நெட்டப்பாக்கத்தில் உள்ள ராட்சச கொடிமரத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இந்திய சுதந்திர தினத்தையொட்டி புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கத்தில் உள்ள ராட்சச கொடிமரத்தின் மூவர்ண கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். முன்னதாக நெட்டப்பாக்கம் பூங்காவில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் வெங்கடேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உடனிருந்தனர். தொடர்ந்து மடுக்கரை அரசு தொடக்கப்பள்ளி, ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களில் சமூக சேவகரும் அறங்காவல் குழு தலைவருமான தனபூபதி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா 8ஆம் நாள் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு காலை ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகை திரவியங்களான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு செங்கல்நீர் அம்மனுக்கு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாரத மாதா அலங்காரமிட்ட பெண் குழந்தை இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை சிறப்பித்தார். மேலும் விழாவில் மக்கள் பாதுகாப்பு குழுவினர், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவையில் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 10.72 லட்சத்தை இழந்துள்ளனர். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். அப்பொழுது கிரெடிட் கார்டு தொகையை உயர்த்துவதற்கு கார்டு விவரங்கள் மற்றும் ஓடிபி கேட்டுள்ளார். இதை நம்பி ராமகிருஷ்ணன் கார்டு விவரங்கள் மற்றும் ஓடிபி வழங்கி சிறிது நேரத்தில் அவருடைய கார்டில் இருந்து ரூபாய் 7.50 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. காட்டேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ருத்ரகுமார் என்பவரை மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பது குறித்து பேசியுள்ளார். இதை நம்பி ருத்ரகுமாரும் ரூபாய் 1.50 லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். பாலாஜி நகரை சேர்ந்த ராம் பிரசாத் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு லாட்டரி விழுந்துள்ளதாக கூறியுள்ளார். இதை நம்பி ராம் பிரசாத் பரிசை பெறுவதாக கூறியுள்ளார். அப்பொழுது மர்ம நபர் பரிசை பெற பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி ராம் பிரசாத் ரூபாய் 1.32 லட்சத்தை அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். முத்திரையேற்பாளையம் பகுதியை சேர்ந்த புனிதா ரூபாய் 40,000 மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 10.72 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.
அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. பாரத திருநாட்டின் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களால் ஆங்காங்கே உற்சாகமாக கொண்டாடி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் மரியாதை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணியில் மாணவ மாணவிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஜாகிர் உசேன் நகர் கிளை சார்பாக போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. ஜாகிர் உசேன் நகர கிளை தலைவர் முகமது இசாக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார். இதில் சகோ முகமது ஆரிப் கலந்து கொண்டு போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து உரை நிகழ்த்தினார். மேலும் இப்பேரணி சுல்தான்பேட்டை ஜாகிர் உசேன் நகர் பள்ளிவாசல் அருகில் ஆரம்பித்து பழைய மேட்டுத்தெரு என முக்கிய வீதிகளை கடந்து கடைசியாக அப்துல் கலாம் நகரில் முடிந்தது. இதில் கிளை செயலாளர் உசைன், பொருளாளர் அலாவுதீன், துணை செயலாளர் சம்சுதீன், மாணவர் அணி ஆதில் மற்றும் ஆண்கள், பெண்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். மேலும் தேசிய தலைவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.